முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் திடீர் திருப்பம். அரசு அதிகாரிகள் 2 மரண தண்டனை. எரிபொருள் விலையில் மாற்றமா? மக்களுக்கு விசேட அறிவிப்பு வெளியானது. மாணவ குழுவால் மாணவிக்கு நேர்ந்த கொடுமை. இலங்கையை உலுக்கிய சம்பவம். கோட்டாபய ராஜபக்ஷவின் கொடூரங்கள் அம்பலம். அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். மஹிந்தவுக்காக செய்யப்பட்ட வரலாற்று தவறு. ரகசியத்தை உடைத்த முக்கியஸ்தர். மேர்வின் சில்வா தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். சிக்கப்போகும் முக்கிய அரசியல்வாதிகள். அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள பாரியளவு பணம். வெளியான முக்கிய அறிக்கை. உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம். இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. விமான பொதிகளில் மர்ம பொருட்கள். பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவசர எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வருவாய் மற்றும் மானியங்கள் 27% அதிகரித்து 2.956 டிரில்லியன் ரூபாவாக உயர்த்துள்ளதாக நிதி அமைச்சின் நிதி கொள்கை திணைக்களம் வெளியிட்டுள்ள பொது நிதி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி இந்த காலப்பகுதியில் 9.5 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட உபரி பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் 405.6 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவாகியிருந்தது. அரசின் வருவாய் 27% அதிகரித்ததுடன் அரசு செலவினங்கள் கட்டுப்படுத்தப்பட்டமையே இந்த உபரி நிலைக்கு முக்கிய காரணம் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மொத்த வரி வருவாய் 2.71 டிரில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 25.9% அதிகரிப்பாகும். இதன் மூலம் இந்த ஆண்டிற்கான 4.91 டிரில்லியன் ரூபாய் வரி வருவாய் இலக்கில் 55.2% அரசாங்கம் முதல் 6 மாதங்களிலேயே எட்டியுள்ளது. வரி வருவாயில் அதிக பங்களிப்பை இலங்கை சுங்க திணைக்களம் வழங்கியுள்ளதுடன் 1.29 டிரில்லியன் ரூபாய் வசூலித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 1.248 டிரில்லியன் ரூபாவையும் மதுவரி திணைக்களம் 138 பில்லியன் ரூபாவையும் வருவாயாக ஈட்டியுள்ளது. இறக்குமதிகளுக்கான பெறுமதி சேர்வரி மூலம் மட்டும் 443.7 பில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் வாகன இறக்குமதி வரி வருவாய் 106.5% அதிகரித்து 266.4 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் வருவாயில் வருமான வரியே அதிக பங்களிப்பை வழங்கியுள்ளதுடன் அதன் மூலம் 568.4 பில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் நிறுவனங்களின் வருமான வரி 26%, தனிநபர் வருமான வரி 15% அதிகரித்துள்ளதாக அறிக்கை தெரிவிக்கின்றது. இதனுடன் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளில் பெறப்படும் பெறுமதி சேர் வரி 26%, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி 15% உயர்ந்துள்ளன. மதுபானங்கள் மீதான மதுவரியும் 27% அதிகரித்து 137.5 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. வரி அல்லாத வருவாய் 43.6% அதிகரித்து 243.6 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ள போதிலும் அரசின் மொத்த செலவினம் 7.9% அதிகரித்து சுமார் 2.95 டிரில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை வட்டி செலுத்துகைகள் 2% குறைந்து 1234.6 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 5.1% உயர்ந்துள்ளதாகவும் பொது நிதி ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள விலைகளே தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் 1 லிட்டர் 414 ரூபாவுக்கும் 95 ஒக்டேன் பெட்ரோல் 1 லிட்டர் 495 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும். அதேவேளை லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டர் 382 ரூபாவுக்கும் லங்கா சூப்பர் டீசல் 1 லிட்டர் 478 ரூபாவுக்கும் தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
ரத்தினபுரி பாடசாலை ஒன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 5 மாணவர்கள் அதே வகுப்பை சேர்ந்த மாணவியை கடுமையான முறையில் தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சம்பவம் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த 5 மாணவர்களும் குருவிட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டு ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதற்கமைய சந்தேக நபர்களான மாணவர்களில் 2 28 நாட்களுக்கு சிறுவர் நல்வாழ்வு நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் ஏனைய 3 மாணவர்களையும் பெற்றோரிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தகாத செயற்பாட்டுக்கு உள்ளானதாக கூறப்படும் மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்றுள்ள நிலையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய குருவிட்ட போலீசார் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் குறித்த மாணவர்கள் குழு கைது செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களில் 2 மாணவியுடன் கடுமையான முறையில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். ஏனைய 3 மாணவர்களும் அதற்கு உதவி மற்றும் உடந்தையாக செயல்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை, கடமையை புறக்கணித்தமை மற்றும் கொலைக்கு உகந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதிபதிகள் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்ப்பை அறிவித்த பெரும்பான்மை நீதிபதிகளான பிரியந்த லியனகே மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோர் பூஜித் ஜெயசுந்தர மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தீர்ப்பை வாசித்த நீதிபதி பிரியந்த லியனகே, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முன்கூட்டிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக 268 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 587 பேர் காயமடைந்ததாக குறிப்பிட்டார். அந்த காலப்பகுதியில் நாட்டின் போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட பூஜித் ஜெயசுந்தர பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பை கொண்டிருந்த போதிலும் தனது கடமையை நிறைவேற்ற தவறியதாக பெரும்பான்மை நீதிபதிகள் தெரிவித்தனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அப்போதைய அரசு புலனாய்வு சேவை பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவினால் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது. எனினும் அந்த அச்சுறுத்தலை தடுக்க முன்னாள் போலீஸ் மா அதிபர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குற்றத்தின் தன்மை மற்றும் அதன் விளைவுகளை கருத்தில் கொண்டு பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக பெரும்பான்மை நீதிபதிகள் அறிவித்தனர். அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது எமது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 3வது தடவையாகவும் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக இந்த சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. எனினும் அது தவறான முடிவு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் நீதித்துறையின் மீது எமக்கு பூரண நம்பிக்கை உள்ளது என்றும் ஆட்சி அதிகாரம் மாறினால் நீதிமன்றங்கள் சுயாதீனமாகவே செயற்படுகின்றன என நாங்கள் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இலங்கை போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை என்பதுடன் அவர்கள் ஜேவியினரால் இயக்கப்படுவதாகவும் நாமல் கூறியுள்ளார். பெலவத்தையின் கட்டளைகளுக்கு இணங்கவே தற்போது இலங்கை போலீசார் செயற்பட்டு வருகின்றனர். பிரதம நீதியரசருக்கு மேலும் 2 ஆண்டுகள் பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் தனிநபர்களை இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது அதன் விளைவு மோசமானதாக இருக்கக்கூடும் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 3வது முறையாகவும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பின் 18வது
சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இது முற்றிலும் தவறானது என்றும் இந்த தவறுகளில் இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டதாகவும் இனிவரும் நாட்களில் இதுபோன்ற தவறுகளை நாங்கள் செய்ய போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல அரசியலமைப்பின் 19 மற்றும் 20 சீர்திருத்தங்களும் தனிநபரை இலக்காக கொண்டே உருவாக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கமும் இதுபோன்ற தவறை செய்யக்கூடாது. தனிநபரை இலக்காக கொண்டு நீதி அரசர்களின் பதவி காலத்தை அதிகரிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருவது என்பது தவறான எடுத்துக்காட்டாகும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மீது 600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான முறையற்ற சொத்துக்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கு பல்வேறு முக்கிய தகவல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகாயில் முன்னிலையில் இந்த வழக்கு அடுத்த மாதம் 20 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதன்போது பல வங்கிகளின் அதிகாரிகள் பல்வேறு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களை சாட்சியமாக முன்வைக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. 2010 மார்ச் 31 முதல் 2012 மார்ச் 31 வரை அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட அதிகளவில் சொத்துக்களை குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின்படி பானேசியா வங்கியில் மட்டும் 10 நிலையான வைப்புகளில் 182.3 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை வைப்பிடப்பட்டிருந்தது. அவற்றில் ஒரு வைப்பின் பெறுமதி 60 மில்லியன் ரூபாவாகவும் மேலும் 36.6, 36.5 மற்றும் 22.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான வைப்புகளும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனைவி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.ஏ. மேரி லூசிடா சில்வா மற்றும் மகன் மாலக மனோஜ் தி சில்வா ஆகியோருடன் இணைந்து பல கூட்டு கணக்குகளும் பராமரிக்கப்பட்டிருந்ததாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்டன் நேஷனல் வங்கி, நுகுவு வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்களிலும் பல கோடி ரூபாய் பெறுமதியிலான வைப்புகள் மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களிலும் பராமரிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு 7 ராஜகிரிய மற்றும் தழுப்புட்டிய உள்ளிட்ட உயர்ந்த பெறுமதியுடைய பகுதிகளில் பல காணிகளை அவர் கொள்வனவு செய்திருந்ததுடன் அரசாங்க காணி ஒன்றை மிக குறைந்த குத்தகைக்கு பெற்றிருந்தவையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அமைச்சராக இருந்த 2 ஆண்டுகளில் போர்ஷே, ரேஞ்ச் ரோவர், மெர்சிடிஸ் பென்ஸ் உள்ளிட்ட 7 ஆடம்பர வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கிரெடிட் அட்டைகள் மூலம் 4.2 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான செலவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வருமான மூலங்கள் வெளிப்படுத்தப்படாத 34.7 மில்லியன் ரூபாய் கடன் தொகை செலுத்தப்பட்டதுடன் குடும்ப உறுப்பினர்களுக்காக 6 காப்புறுதி திட்டங்கள் பராமரிக்கப்பட்டு ஆண்டுதோறும் சுமார் 1.3 மில்லியன் ரூபாய் காப்புறுதி தவணைகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் போன்ற குறுகிய காலப்பகுதிக்குள் சுமார் 485 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் எவ்வாறு சேர்க்கப்பட்டன என்பது தொடர்பில் மேலதிக தகவல்களை நீதிமன்ற விசாரணைகளின் போது வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி வகித்த காலத்தில் இலங்கையின் ராணுவ புலனாய்வு கட்டமைப்பின் கீழ் வழக்கமான கட்டளை அமைப்புக்கு வெளியே ரகசியமாக இயங்கியதாக கூறப்படும் ஒரு பிரிவு தொடர்பில் இதுவரை எவ்வித நீதி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலை, கடத்தல், அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அந்த பிரிவை சேர்ந்த சில முன்னாள் ராணுவ அதிகாரிகள் 2 தசாப்தங்களுக்கு பின்னரும் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வகையான ஒரு பிரிவு இயங்கியதை எந்த அரசாங்கமும் உத்தியோகபூர்வமாக இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. அந்த பிரிவுக்கு உத்தரவிட்டது யார்? அவை தொடர்பான விசாரணைகள் ஏன் முழுமையாக முன்னெடுக்கப்படவில்லை என்ற கேள்விகளும் மீண்டும் எழுந்துள்ளன. அந்த பிரிவு எந்த மேற்பார்வை அமைப்பிற்கும் பொறுப்பு கூறாமல் பாதுகாப்பு துறையின் உயர்மட்ட அதிகாரிக்கு மட்டுமே நேரடியாக பொறுப்பு கூறும் அமைப்பாக செயல்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் நேரடி தளபதியாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கபில ஹெண்டா வித்தாரண செயற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச புலனாய்வு சேவையுடன் இணைந்து இடம்பெற்ற ஆட்சேர்ப்புகளில் செயற்பாட்டு திறனை விட இரகசியத்தன்மை மற்றும் அரசாங்கத்திற்கும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவிற்குமான விசுவாசத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த பிரிவு பொதுவான ராணுவ முகாம்களில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில்
இயங்கியதுடன் தனிப்பட்ட வசதிகள் மற்றும் சலுகைகளும் வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறைவடைந்த பின்னர் இந்த பிரிவு வெளிப்புற போர் நடவடிக்கைகளுக்காக அல்லாது உள்நாட்டு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களில் போலி இலக்க தகவல்களுடன் கூடிய வெள்ளை வேன்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்திய பின்னர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவங்கள் ஒரே மாதிரியான முறையில் இடம்பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2009 ஜனவரி 6ஆம் தேதி தெப்பானமவில் அமைந்திருந்த சிரச தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு மையம் மீதான தாக்குதல், 2010 ஜூலை 29ஆம் தேதி சியத்த தொலைக்காட்சி மீது நடத்தப்பட்ட தீ வைப்பு, 2011 ஜனவரி 11ஆம் தேதி லங்கா நியூஸ் அலுவலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல தாக்குதல்கள் இதனுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை, பிரஹீத் எக்னலிகோட காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் பல ஊடகவியலாளர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல நேரிட்ட சம்பவங்களும் இந்த விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றன.